ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலில் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்கள அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கு ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு எபிசோடு எதில் முடிச்சிருப்பாங்கன்றது பார்த்தீங்கன்னா, சேரனும் சந்தாவும் கால் பண்ணி பேசுவாங்க. அதில் அனீஷ் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் எதுவும் இல்லை பையா, நீங்கள் உங்கள் வேலையை செய்யுங்க, சும்மா கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்களோன்ற ஒரு பயத்தில் உங்களுக்கு கால் பண்ணி உங்களையும் தொந்தரவு பண்ணிட்டுருக்குறா, அதெல்லாம் யோசிக்காதீங்க, உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவார். உடனே சந்தா தான் எதுக்கு அவர்கிட்ட போய் சொன்னேன், எனக்கு இங்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, நீ ஏன் அவர்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி தான் அவங்க கேட்பாங்க. அவரே உன்னை பற்றி தான் யோசிச்சுட்டு இருப்பார். இங்கே இருக்கிற பிரச்சனையை அவர்கிட்ட சொன்னால் அவர் உடனே இங்கே கிளம்பி வந்துடுவார். தேவையில்லாத அவருக்கு நீ கஷ்டம் கொடுக்காத, விட்டுட்டு வேலையை பாரு அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு சந்தா உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, அப்போ எனக்கு இங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்தா உனக்கு ஓகேவா? அப்போ நான் கஷ்டப்பட்டாலும் படணும், உனக்கு நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உனக்கு பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க. அவர் எதுவுமே பதில் சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுவார். உடனே பார்த்திங்கன்னா, இன்றைக்கி எல்லாருமே டிவி சீரியல் பார்த்துட்டு இருப்பாங்க. சீரியல் பார்த்துட்டு இருக்கும்போது, என்னடா டிவி வந்ததுலேருந்து கண்டினியூஸாக டிவியே பார்த்துட்டுருக்குறீங்க, சாப்பிட்லாம் வாங்க, என்னென்ன செய்யட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, ஒருத்தங்க தோசை சாம்பார்ன்னுவாங்க, பாண்டியன் இட்லி சாம்பார் சட்னி செய்ய சொல்வார். உடனே நிலா தான் இது என்ன ஹோட்டலா, ஆளாளுக்கு தனித்தனியாக மெனு ஆர்டர் பண்ணுறீங்க, ஆனால் அதெல்லாம் வேண்டாம், நான் சிம்பிளாக எதனா செஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. சரின்ட்டு இவர் சோழன் இட்லியும் கறி குழம்பும் செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, கறி இப்போ நீங்கள் வாங்கிட்டு வரீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை நான் போக மாட்டேன்னு. சரின்ட்டு இவர் சேரன் என்ன சொல்லுவார்னா, நான் இட்லியும் கறி குழம்புமே பண்ணிடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். உடனே பல்லவன்கிட்ட போய், பல்லவா நீ போய் கொஞ்சம் கறி வாங்கிட்டு வந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். இந்த போகிறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துக்கும் போது நடேசன் தான் வீட்டுள்ள வருவார். என்னடா எல்லாரும் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா, டிவி பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு, இந்தாங்க சாப்பிடுங்க அப்படி இட்லி அப்படின்னு சொல்லுவார். இட்லியா, என்ன இட்லி இது அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. பாண்டியன் தான் வாங்கி ஓப்பன் பண்ணி பார்ப்பார். இது என்ன இவ்வளோ இட்லி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நான் போய் கடையில் சாப்பிட்டேன், இட்லி நல்லா இருந்தது, இட்லியும் கறி குழம்பும் தான் இருக்குது, சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி தான் அவர் பேக்கை கொடுத்துட்டு போவார். பார்த்தீங்களா, நான் சொன்னது தான் வந்துருக்குது, இப்போ என்னுடைய சாய்ஸ் தான் அப்படின்ற மாதிரி சோழன் சொல்லுவார். ஆனால் அவர் செம்பருத்தி கிட்ட தான் சொல்லி, பசங்க வீட்டில் இருக்கிறாங்க செஞ்சு கொடுன்னு சொல்லிட்டு இவர் அவங்கக்கிட்ட சொல்லி, அதுக்கப்புறம் தான் அவங்க இட்லி கறி குழம்பு எக்ஸ்ட்ராவே செஞ்சு இங்கே வாங்கிட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த விஷயம் இன்னும் வீட்டுக்கு தெரியாது இல்லைங்களா, அதனால் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அவர் கிளம்பி போயிட்டார். அடுத்தது பார்த்திங்கன்னா, இவங்க எல்லாருமே உட்காந்து சாப்பிடுவாங்க. அப்பா எனக்கு இட்லி போதும்மா அப்படின்ற மாதிரி இவர் நிலா சொல்லுவாங்க. ஏன்பா ஒரு 4 இட்லி தான் சாப்பிட்டா, அதுக்குள்ளே போதும்னு எழுந்துக்கிறேன், இன்னும் இவ்வளோ இட்லி இருக்கே அப்படின்னு சொன்னதுக்கு, அண்ணா போதும், நான் ஈவினிங் சாப்பிட்டதே கொஞ்சம் மதம் இருந்தது, அதனால் எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லிவிடுவாங்க. சரி, நாளைக்கு இட்லி வேஸ்ட் ஆகுதா இல்லையான்றது பார்த்துக்கலாம், அதனால் பார்த்துக்கலாம் விடுப்பா அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இவங்க நிலா தான் சேரன்கிட்ட பேசுவாங்க. நான் இந்த மாதிரி ஒன்றும் அவங்க காசு கொடுக்கல, என் ஃப்ரெண்ட்ஸுங்க வேறு கேட்குறாங்க, நீங்கள் கொடுத்த ஆர்டர்ன்றதுனால தான் நான் கொஞ்சம் சத்தம் போட்டு பேசாத இருக்கிறேன், இல்லைன்னா நான் கேட்டுருவேன் நான் அப்படின்ற மாதிரி தான் சொன்னதுக்கு, உடனே சோழன் எடுத்தேன் கவுத்தன்ற மாதிரி, ஏன்னா நீ தான் காசு வாங்காத சும்மா வேலை செஞ்சு கொடுத்துட்டு வருவேன், நீலாவும் அந்த மாதிரி வேலை செய்யுமா அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டு அவர் முகம் மாறிடும். அவர் என்ன இவன் நம்மளை இப்படி பேசுகிறானே அப்படின்ற மாதிரி அவர் அமைதியாகிடுவார். இவங்க நிலா என்னங்க அவர் அண்ணங்கிட்ட போய் இப்படிலாம் பேசுகிறீங்க, நீ சும்மா நிலா, இவர் அப்படி தான், இவரை நிறைய பேர் ஏமாற்றிட்டு போயிருக்கிறாரு, இவர் என்ன பண்ணுவார் தெரியுமா, பாவம் பார்த்துட்டு விட்டுட்டு வந்துடுவார், எல்லாத்தையுமே ஃப்ரீயாகவே செஞ்சு கொடுத்துட்டு வந்துடுவார், இன்றைக்கி வரலையும் எதுவும் காசு வாங்கி வந்ததில்லை, இவரை கண்டாவே எல்லாருமே ஏமாற்றிடுவாங்க தெரியுமா உனக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. என்ன சோழன் இப்படி பேசுகிறீங்க, அமைதியாக இருங்க அமைதியாக இருங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அட அமைதியாக இப்போ இவர் என்ன சொல்லுவார்னா, இப்போது நிலானா பிரச்சனை இல்லைன்னா, இப்போ நிலா நம்பி 2 பேர் இருக்கிறாங்கல்ல, அவங்க நிலா கிட்ட கேட்டாங்க. நேற்றுக்கு நான் ஆஃபீஸ் போகும்போது கூட மத்தியானமாக நிலா கிட்ட கேட்டாங்க, நிலா ஏதாவது சொல்லி சமாளிச்சுது, நீ முதல்ல கேட்டு வாங்கி தரியா, இல்லை நான் போய் கேட்டு வாங்கி தரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பார். இல்லைடா நல்ல மனுஷால் தான்டா, அவர் கொடுத்துருவாருடா, அது என்னன்னு தெரியலடா அப்படின்ற மாதிரி கேட்டது. இப்போ கூட பாரு, நீ அந்த ஆளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுற, நிலா அதில் வேலை செய்யுதில்ல, இப்போ நீ நிலாக்கு தானே நீ சப்போர்ட் பண்ணி பேசணும், நிலாக்கு தானே நீ காசு வாங்கி கொடுத்து விடணும் அப்படின்ற மாதிரி தான் சோழன் சொல்லுவார். உடனே கோச்சுக்குவாங்க நிலா, ஏங்க அண்ணன் அப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி அவர் சேரன் ஒரு மாதிரி மூஞ்சல் அடித்த மாதிரி சோழன் கேட்டதுனால அவர் வெளியில் போய் நின்றுடுவார்.
உடனே வந்து நிலா தான் வந்து, அண்ணா அவர் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சிருங்க அண்ணா, எதையும் தப்பாக நினச்சிக்காதீங்க அண்ணா அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, பணத்தை நாளைக்கு நான் கேட்டு அவர்கிட்ட வாங்கி நான் கொடுத்துட்றேன், நீ போப்பா போய் ரெஸ்ட் எடுப்போ அப்படின்ற மாதிரி தான் வந்து சேரன் வந்து நிலா கிட்ட சொல்லி அனுப்புவார். இவங்க வந்து அதே யோசிச்சுக்கிட்டே வந்து ரூமில் உட்காந்துருப்பாங்க. ரூமில் பார்த்தீங்கன்னா சோழன் வந்து படுத்துட்டுருப்பார். சரியே வாட்டர் பாட்டில் மூடி இருக்க மாட்டார். தலைக்காணி உரையிலேருந்து தலைக்காணி தனித்தனியாக இருக்கும். எல்லாத்துக்கும் திட்டு வாங்கின்னு, இப்போ எதுக்கு சும்மா தேவையில்லாத திட்டின்னு இருக்கிற நிலா, நீ நல்ல மூடில் இல்லையா அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன் வந்து கேட்பாரு. பின்ன எதுக்குங்க அண்ணங்கிட்ட போய் அப்படிலாம் பேசுகிறீங்க, அவர் சொன்னதுனால தாங்க நான் வந்து கேட்காத இருக்கிறதில்ல, நானே வந்து ரூடாக பேசுகிற ஆள் தாங்க, வேலை நேரத்தில் நம்ம பேசக்கூடாது, அண்ணன் பிடிச்சி கொடுத்த ஆளுன்றதுனால தான் நான் அமைதியாக போகிறேன், நான் தானே கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் வந்து அவர்கிட்ட தேவையில்லாத வார்த்தையை விட்டீங்க அப்படின்னு சொன்னதுக்கு, அப்படி இல்லை நிலா, அண்ணன் வந்து எப்போவுமே இப்படி தான் பாவம் பார்த்து எல்லாத்தையும் விட்டுடும், இப்போது அண்ணன் இருந்தால் பிரச்சனை இல்லை, இப்போ நீ இருக்கிறல்ல இந்த விஷயத்தில், உன்னை நம்பி 2 பேர் பார்ட்னர் இருக்கிறாங்கல்ல, இப்போ அவங்களுக்கு நீ சொல்கிற நிலைமைக்கு வருதில்ல அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன் சொல்வார். ஆனால் சோழன் சொல்கிற விதமும் ஒரு விதத்தில் நிலாக்கு அது சரின்னு படுறதுனால அவங்க அமைதியாக ஆகிடுவாங்க. அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வானதி தான் காமிப்பாங்க. வானதிக்கு வந்து ஆல்ரெடி சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து வண்டியை வந்து செகண்ட் ஹேண்டில் வாங்கி ரெடி பண்ணிட்டுருக்கிறாரு. இது வந்து வானதிக்கு தெரியாது. இதை வந்து சர்ப்ரைஸாக கொடுக்கணுன்றதுனால தான் அவர் ரெடியாக இருக்கிறாரு. நான் வந்து நேத்திக்கு கதை எப்படி சொன்னேன், இவங்க வண்டியில் போகிற மாதிரி தான் வந்து காமிப்பாங்க. ஆனால் வந்து பாண்டியனுக்கு வந்து அது பிடிக்காமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாக்டர் வந்து காரில் வருவார். காரில் வந்ததுனால இது என்னடா நம்ம கடைக்கு முன்னாடி கார் வந்து நிற்கிதுன்னு சொல்லிட்டு பார்த்தா டாக்டர் தான் இறங்குவார். என்னடா நம்ம டாக்டர் இறங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு வானதியும் வேலை செய்கிற பையனும் வெளியில் வந்து நின்று பார்ப்பாங்க. என்னங்க டாக்டர் உங்கள் வண்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, ஆமாம் ஸ்கூட்டரில் வந்தால் யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க, 5 ரூபா டாக்டரோட கேவலமாக மதிக்கிறாங்க, அதனால தான் காரில் வந்தால் தான் டாக்டர்னு மதிக்கிறாங்க, அதுக்காகவே நான் காரை இப்போ தான் புதுசாக புக் பண்ணியிருந்தேன், ஏற்கனவே இப்போ தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு, காரு செம சூப்பராக இருக்குது, கார் வாங்கினதுக்கு ட்ரீட்லாம் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு கொடுத்துட்டா போச்சு, இன்னும் வானதி நீங்கள் வேணால் ஒரு ரவுண்டு போயிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வானதிக்கிட்ட கேட்பாங்க. ஐயோ டாக்டர் எனக்கு காரெல்லாம் ஓட்ட தெரியாது அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க சொல்லி விடுவாங்க. சரி இப்போது உங்ககிட்ட வண்டி இருக்குதுல்ல டாக்டர், இப்போ அதை என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து கேட்பான். ஆமாண்டா நான் கூட அந்த வண்டி விற்றலான்னு தான் இருக்கிறேன், நான் இதுக்கப்புறம் கார் வாங்கிட்டதுனால வண்டி எனக்கு தேவைப்படாது அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டு உடனே என்ன பண்ணும், வானதி நீங்கள் கூட ஏதோ வண்டி கேட்டிருந்தீங்கல்ல, வண்டி வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, ஐயோ டாக்டர் நானே வந்து உங்ககிட்ட கேட்கலான்னு நினச்சேன், ஆனால் அதை எப்படி கேட்குறதுன்னு தெரியாமல் தயங்கிட்டு இருந்தேன், நீங்களே அதை பற்றி சொல்லிட்டீங்க, வண்டி எவ்வளோன்னு சொல்லுங்கள் டாக்டர் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு, அதெல்லாம் பார்த்து அந்த நேரத்தில் பண்ணிக்கலாம், நாளைக்கு நான் எடுத்துகிட்டு வரும்போது அதை பற்றி பேசிக்கலாம், வண்டி உங்களுக்கு தான், அது நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது, சூப்பராக இருக்குது, நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வானதி கிட்டே டாக்டர் சொல்லுவார். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆல்ரெடி பாண்டியன் ஒரு வண்டி வாங்கி ரெடி பண்ணின்னு இருக்கிறாரு. இப்போ இவங்களே வந்து ஒரு வண்டியை வாங்கிட்டு அந்த வண்டியை ஓட்டிக்கிட்டு நேராக பாண்டியன் கடைக்கு தான் போய் நிற்க போகிறாங்க அவங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அது இவங்க போய் பாண்டியனுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக கொண்டு போயிட்டு நிற்கிற மாதிரி தான் இருக்கும். பாண்டியனுக்கு செம காண்டாகும், நான் இவளுக்காக கஷ்டப்பட்டு நான் செகண்ட் ஹேண்டில் வண்டி வாங்கி நான் ரெடி பண்ணி இவளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பார்த்தா அந்த டாக்டர்கிட்ட இருந்து வண்டி வாங்கிட்டு வந்திருக்கிறாள், இது ஏது வண்டி, யார் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து வானதி கிட்ட வந்து கேட்பாங்க. இப்போ வானதி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, டாக்டர் தான் கொடுத்து விட்டாங்க, எவ்வளோ காசு அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு, அதெல்லாம் பார்த்து பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு சொன்னார், அதனால தான் நான் ஓட்டிகிட்டு வந்தேன்ல, அதனால் நீ பார்க்குறதுக்காக நான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதி வந்து சொல்லுவாங்க. இது எந்த கண்டிஷனில் இருக்குதுன்றது எப்படி தெரியும், நீ ஏன் வாங்கின அப்படின்ற மாதிரி அவர் கேட்பார். நல்ல கண்டிஷனில், இப்போ தான் புது வண்டி தெரியுமா, வந்து 2 மாதம் 1 வருஷத்துக்குள்ளே தான் ஆகியிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து வானதி வந்து சொல்லுவாள். இருந்தாலும் எனக்கு இந்த வண்டி பிடிச்சிருக்குது, ரொம்ப கம்ஃபர்ட்டாகவும் இருக்குது, ரொம்ப ஸ்மூத்தாகவும் போகுது, வண்டி சூப்பராக போகுது பாண்டி, எனக்கு இந்த வண்டியே எனக்கு வேணும், நான் இதே எடுத்துக்கிறேன் நான் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. அந்த இடத்துல வேலை செய்கிற முருகன் வந்து பாண்டியனை வந்து மேலேயும் கீழே பார்ப்பார். இவளுக்கான வண்டி வாங்கி கொடுக்குறேன்னு பார்த்தா நீயே அவள் பாரு வேறு டாக்டர் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு வண்டி வாங்கிட்டு வந்திருக்கிறா, எப்படி இருந்தாலும் உன்னை கழிச்சு கட்டி விட போகிறா அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் மனசுக்குள்ளே நினைப்பார். உடனே பாண்டியனை வந்து நீ என்ன நினைக்கிறேன்றது எனக்கு தெரியும்டா, நீ போய் உன் வேலை பாரு அப்படின்ற மாதிரி தான் வந்து பாண்டியன் வந்து முருகனை அனுப்பி விடுவார். சரி
சரி வானதி நீ போ, நான் கொஞ்சம் வேலையாக இருக்கிறேன், நான் அதுக்கப்புறம் வரேன் நான் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் பாண்டியன் சொல்லும்போது, வா பாண்டி ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம், நல்ல கண்டிஷனில் இருக்குதா பார் வண்டி அப்படின்ற மாதிரி தான் வந்து சொன்னதுக்கு, இல்லடி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னது. சும்மா ஓவராக பண்ணாத பாண்டி, வா பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வானதி கூப்பிடுவாங்க. அவங்க வண்டி ஓட்டிக்கிட்டு போகும்போது வண்டியெல்லாம் சூப்பராக தான் இருக்குது, கண்டிஷனில் தான் இருக்குது. எவ்வளோ சொல்லியிருக்கிறாரு, இன்னும் காசு எதுவும் சொல்லலை, அப்புறமேட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வானதி சொல்லுவாங்க. சரி பாண்டியன் நீ இறக்கி விட்டுரு, நான் வீட்டுக்கு போகிறேன், வீட்டில் போய் அம்மாக்கிட்டே அப்பாக்கிட்டே காமிக்க போகிறேன் நான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போவாங்க. பாண்டியனுக்கு வந்து இப்போ என்ன, ஒரு டாக்டர் எப்படி ஒரு மெடிக்கல் வேலை செய்கிறவளுக்கு வந்து வண்டி கொடுத்து விட்டுக்கிறாரு, இப்போ இவ தான் என்ன ஜோக்குன்னு சொல்லிவிட்டு அவர் பின்னாடி சுற்றின்னு இருந்தால் இப்போ கடைசியில் அந்த டாக்டரை வந்து இவன் பின்னாடி சுற்றுறாரா அப்படின்ற மாதிரி வந்து இவர் வந்து யோசிக்க ஆரம்பிப்பார் பாண்டியன் வந்து. அடுத்த நாள் இவர் நடேசன் தான் வந்து அந்த பாத்திரம்லாம் கொண்டு வந்தார் இல்லைங்களா, குழம்பெல்லாம் வாங்கிட்டு வந்தது, அதெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு வரதுக்கு மறுபடியும் செம்பருத்தி கிட்ட தான் போவாங்க. பசங்களாம் நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்களா, நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு, நான் தான் இங்கேயே சாப்பிட்டுட்டேனே, பசங்க எல்லாருமே நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க, இந்த பேக் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கொண்டு போய் கொடுப்பாரு. மறுபடியும் இன்றைக்கி வேணால் எடுத்துகிட்டு போகிறீங்களா, நான் வேணால் மறுபடியும் ஊற்றி கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, அதெல்லாம் வேண்டாம் செம்பருத்தி, அவனுங்க வந்து சாப்பிட மாட்டானுங்க, ஒரு நாளைக்கு ஒரு நாள் இன்னொரு நாளைக்கு வேணால் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் வந்து சொல்லுவார். சரி பசங்களை ஒரு நாள் கூட்டிகிட்டு வாங்கலாம் கடைக்கு, இல்லைன்னா வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வாங்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து செம்பருத்தி சொல்லுவாங்க. அதுக்கு என்ன வந்துட்டா போச்சு, நாங்கள் இங்கே போயிட போகிறோம், இங்கே தானே இருக்கிறோம், கண்டிப்பாக ஒரு நாள் வரோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து இவர் நடேசன் வந்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட பேசிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போவார். அடுத்த நாள் சேரன் வந்து போயிட்டு அந்த கான்ட்ராக்டுக்காரர்கிட்ட வந்து கேட்பாங்க, சார் இந்த மாதிரி இன்னும் நீங்கள் பணமே கொடுக்கலையா, நிலா சொல்லுச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு, ஆமாம்ப்பா அந்த பொண்ணு வந்து சரியாகவே டிசைன் பண்ணி கொடுக்க மாட்டேங்குது, எனக்கு ஒன்றும் அதில் வந்து சாட்டிஸ்ஃபைடே இல்லை, அதை கொஞ்சம் தான் அனுபவம் இருக்கிறவங்ககிட்ட கொடுக்கணும், இந்த பொண்ணு புதுசுன்றதுனால கொஞ்சம் நல்லா செஞ்சு கொடுக்குன்னு பார்த்தா நல்லாவே செஞ்சு கொடுக்கல, சரியாக எனக்கு வந்து ஒரு திருப்தியே படலை அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் சொல்லுவார். அதனால தான்ப்பா எனக்கு இது பிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து அவர் சேரன் கிட்ட வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. சேரன் வந்து பணம் சரியாக பணமும் கொடுக்க மாட்டார், எனக்கு இது பிடிக்கவும் இல்லை, இதை எப்படி இப்போ நிலாக்கிட்ட சொல்கிறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே வருவார். அதுக்கப்புறம் வந்து இதை வந்து வீட்டில் வந்து சொல்லும் போது, நான் தான் சொன்னேன் இல்லைண்ணா, இல்லைண்ணா நான் நல்லா தான் பண்ணியிருக்கிறேன், அவங்க எல்லா மாடலுமே வாங்கிக்கிட்டாங்க, யாருமே வந்து ஒரு மாடல் கொடுத்ததுக்கப்புறம் பாதி பணத்தை கொடுத்துட்டு தான் மீதி டிசைனே கொடுப்பாங்க, ஆனால் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கொடுத்து விட்டுருந்தோம், அவங்க எல்லா டிசைனுமே வாங்கிட்டு கடைசியில் பிடிக்கல அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க, இது என்னென்னா நியாயம் அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்டதுக்கு சோழன் வந்து உடனே கோவப்பட்டு, நான் தான் சொன்னேன்ல அண்ணன் ஒரு லூஸு, அண்ணனை யாராக இருந்தாலும் ஏமாற்றுவாங்க, இப்போ உன்னையும் ஏமாத்துறாங்க பார்த்தியா, நான் தான் அப்போவே சொன்னேன் இல்லை, அண்ணனை நம்பி எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாதுன்னும் போது இந்த விஷயம் வந்து சேரனுக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாகிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுவார். நான் அப்படிலாம் நினைக்கலடா, அந்த ஆள் இப்படியெல்லாம் ஏமாற்றுவோம் நான் எதிர்பார்க்கவே இல்லைடா அப்படின்ற மாதிரி தான் வந்து இவங்க சொல்லுவாங்க. இவங்க உடனே நிலா வந்து, அண்ணா நீங்கள் அதை பற்றிலாம் எதுவும் கவலைப்படாதீங்க, அந்த மாடலை வந்து நாங்கள் டெலீட் பண்ணிட்டாக்கா அவருக்கு போகாது அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. சாரிப்பா, நான் அவர் இந்த மாதிரிலாம் பண்ணுவார் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சேரன் வந்து சொன்னதுக்கு உடனே சோழன் தான் வந்து, நான் தான் சொன்னேன் இல்லை நிலா, எப்போவே அண்ணன் ஒரு லூஸு, அண்ணனை நம்பி கொடுக்குறவங்க எல்லாருமே ஏமாத்திட்டு போயிடுவாங்க, இப்போ அண்ணனால் உனக்கு ஒரு ப்ராஜெக்ட் போயிடுச்சு இல்லையா, அதனால தான் நான் அப்போவே வேணான்னு சொல்லிட்டு சொன்னேன், அதனால தான் நான் போய் கேட்குறேன்னு சொல்லிட்டு சொன்னேன் நான். ஐயோ சோழன் கொஞ்சம் சும்மா இருங்களேன், நான் தான் கேட்டுருக்கிறேன்ல, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து இவங்க நிலா வந்து சொல்லுவாங்க. சரி நான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நான் திவ்யா கிட்டே எப்படி சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியல, சரி நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன்னா அப்படின்ற மாதிரி தான் வந்து சொன்னதுக்கு, பாரு இப்போ எவ்வளோ நிலா கஷ்டப்படுத்து பாரு, இப்போ அவங்கக்கிட்ட வந்து எப்படி அசிங்கப்பட்டு நிற்க போகிறான்றது தெரியல, ஒரு பார்ட்னர் அவங்களாம் இவளை பற்றி என்ன நினைப்பாங்க, நீ கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா, நான் தான் அப்போவே சொன்னேன் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு, நீ தான் எல்லாத்துலேயுமே லூஸ் மாதிரி ஏமாந்து போகிறேன்னா நிலாவே அந்த மாதிரி செய்யறதுக்கு எப்படின்னா உனக்கு மனசு வந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்பாரு. இல்லைடா நல்ல மனுஷன்டா, இப்போ கூட நீ அவருக்கு தானே சப்போர்ட் பண்ணுறையே, இப்போ நிலா எவ்வளோ கஷ்டப்பட்டு நைட்டும் தூங்காமல் எவ்வளோ வேலை செஞ்சு கொடுத்தது, கடைசியில் இப்போ அந்த ஆள் நல்லா இல்லை, ப்ராஜெக்ட் நல்லா இல்லை, இந்த பொண்ணுக்கு வேலை தெரிலன்னு சொல்லிட்டு அவன் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டான், நான் இதுக்கு தான் சொன்னேன், நான் இதெல்லாம் பண்ணாத, நீ வந்து எந்த ஒரு ஆர்டரும் நீ எடுத்து கொடுக்காத, நிலா பேர் தான் கெட்டு போகும் அப்படின்ற மாதிரி தான் வந்து மூஞ்சல் அடிச்ச மாதிரி பேசுறதுக்கு அவர் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அங்கேருந்து கிளம்பி போயிடுவார். அண்ணன்னு சொல்லிட்டு நிலா பின்னாடி போகிற மாதிரி இருக்கும். அப்படியே எபிசோடு முடிக்கிற மாதிரி இருக்கும். பார்க்கலாம் கதையை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம். நன்றி.